நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வேணுகோபால் இன்னும் வரலையா? வரல. பணத்தை அனுப்பி விடுறேன்னு சொன்னாரா? தெரியாதா? உங்க குடும்பம் காலி பண்ணது அவருக்கு தெரியுமா? நடந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடு. அவரால் இங்க வர முடியாத சூழ்நிலையா இருந்தா பணத்தை அனுப்பிவிட சொல்லு. அவருடைய நம்பர் எனக்கு தெரியாது, போனும் இல்ல. குழந்தை ஏமா ரொம்ப டல்லா இருக்கா? பசிக்குதுன்னு சொல்றதுக்கு இந்த மொழிதான் அவளுக்கு தெரியும். சமைச்சு சாப்பிடுற மாதிரி எதுவும் பொருள் வச்சுட்டு போகலையா? ஸ்டவ் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கூட கருணை இல்லாதவங்க. அவங்க வேணுகோபால்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கணும். பாலாம்மா, குழந்தை இப்படி பசியோடு இருக்கிறத என்னால பார்க்க முடியல. இந்தா, இதை எடுத்துட்டு போய் குழந்தைக்கு எதுவும் வாங்கி கொடு. இத உதவியே நினைக்காத. வேணுகோபால் வந்ததுக்கு அப்புறம் வாடகையோட சேர்த்து இதையும் கொடு. வாங்கிக்கோமா, வாங்கிக்கோமா. வேணுகோபால் வந்ததுக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். அட புடிமா, நீ போயிட்டு வாமா. அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். எப்பெல்லாம் அவளுக்கு மயக்கம் தெளிதோ இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வேலை முடிகிற வரைக்கும் அவ மயக்கத்துல தான் இருக்கணும். அப்போ குழந்தைய என்ன பண்றது? முதல்ல குழந்தைய தான் இல்லாம பண்ணணும். எஸ், அது மட்டும் இல்லாம நமக்கு எதுக்கு அந்த குழந்தை இல்லாம பண்ணிடலாம். கூடிய சீக்கிரம் இல்லாம பண்ணிடலாம். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பாலை கொடு.
சும்மா கதவை போட்டு தட்டாதம்மா, அதை நான் பூட்டிட்டேன். இதோ சாவி இப்ப என் கையில. சாவியை கொடுத்துருங்கண்ணா. கொடுக்க வேண்டிய என்னோட 1 மாச வாடகையும் இனிமே இங்கே தங்கணும்னா 2 மாச வாடகையை அட்வான்ஸா தரணும். அந்த பணத்தை கொடுத்தா இந்த கதவை நான் திறந்து விடுறேன். நான் உள்ள போய் பார்த்தேன். ஓன் ட்ரெஸ்ஸும் குழந்தையோட ட்ரெஸ்ஸும் பேக்ல இருந்துச்சு. நான் தான் எடுத்து வெளியே வச்சேன். எல்லாமே இங்க இருக்கு. கதவை தயவு செஞ்சு திறங்கண்ணா. நான் இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டே எங்க போவேன்? போக சொல்லி நான் சொல்லல. எனக்கு பணம் வேணும். இல்லைன்னா நாளைக்கே நான் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருவேன். ஜெயேந்திரன் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. யார் இங்க தங்குறாங்களோ அவங்க கிட்ட வாடகையை வாங்கிக்க சொல்லிட்டாரு. ஓ விஷயத்துல உங்க அப்பாவுக்கு இல்லாத அக்கறையா எனக்கு இருக்கு. உன் கஷ்டம் எனக்கு தெரியுதுமா. ஆனா பண விஷயத்துல என்னால உதவி செய்ய முடியாது. வாடகை பணத்தை உன்னால கொடுக்க முடியலன்னா இங்க இருந்து போயிருமா. நான் எங்க போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் ஜெயேந்திரன் தான் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். அதுவும் முடிஞ்சது. அவரு கொடுக்க வேண்டிய மீதி பணத்தை அந்த ஆளுகிட்ட நான் எப்படியாவது வாங்கிக்கிறேன். நீ நைட் வரைக்கும் இங்க இருக்காம முதல்ல வெளியே கிளம்புமா. நான் கேட்ட பூட்டியாகணும். இந்தா இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு போ. என்ன கஷ்டப்படுத்தாம இங்க இருந்து கிளம்புமா. அட போமா. போமா. அப்ப காசு வேண்டாமா? இங்கிருந்து காணாம போன சமேலியோட போன்ல இருந்து ஒரு கால் மட்டும்தான் போயிருக்கு. அதுவும் லாலியோட நம்பருக்கு. ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு பின்னால இருக்கிற கேட்டு பக்கத்துல வந்து நில்லுன்னு சமேலி சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாலி இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை சமேலியோட கசின் பிரதீப் லாலிக்கு கால் பண்ணியிருக்காரு. சமேலிக்கு கால் பண்ண போகல. அதனால சமேலி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க அந்த ஆள் கால் பண்ணியிருக்காரு. அதுல என்னமோ எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப நாம வேற எதையும் யோசனை பண்ண வேண்டாம். நாம நேரா பிரதீபை பார்க்க போலாம். எந்த ஆதாரமும் இல்லாம கஸ்டடியில் எடுக்க முடியாது. சுப்பீரியர் ஆபீசர்ஸ் கூட அந்த ஆளுக்கு லிங்க் இருக்கு. அதனால ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். அதை விட்டுட்டு கேள்வி கேட்க போனா ஏன் தொப்பி எடுத்துருவாங்க. அதிகாரிங்க விசாரணை பண்ணாதானே பிரச்சனை. அது என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம். முதல்ல அந்த ஆள் ஊருக்கு வரட்டும். அவரு எங்க போயிட்டாரு? பிசினஸ் விஷயமா அவரு சென்னைக்கு போயிருக்காராம். வரட்டும். அந்த மீனை பிடிக்க ஒரு வலையை விரிக்கிறேன். அம்மா நீ எங்கம்மா போகணும்? அது நான் அந்த பக்கம் போகும்போது நீ இருக்கிறத பார்த்தேன். அந்த பக்கம் போற பஸ்ஸும் வந்துச்சு, இந்த பக்கம் போற பஸ்ஸும் வந்துச்சு. நீ எதுலையுமே ஏறலையே. எங்கதாம்மா போகணும்? எர்ணாகுளம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துடும். எனக்கு ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு. அவருக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா.
ஆஹா, உனக்கு இந்த வேலையில செய்ய தெரியுமாமா? எனக்கு என்ன வேலை கொடுக்கறது அப்படின்னு தானே நீங்க 4 பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லட்டுமாமா, நான் என்ன நினைச்சேன்னா இந்த வீட்டு வேலையெல்லாம் என் பொண்டாட்டி தலை மேல தான் வந்து விழும்னு. நடக்கட்டும் நடக்கட்டும், நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலையை செய்ய. ஏண்டா சதீஷே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? பெத்த தாயை இப்படி வேலை செய்ய வச்சுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. அந்த இடத்துல உன் பொண்டாட்டி இருந்தாலும் இப்படிதான் நிப்பியா? ஓ, அப்புறம் இங்க இருக்கிற வேலையெல்லாம் வேற யாரு செஞ்சுட்டு இருந்தாங்க நைனா? அன்னைக்கெல்லாம் இந்த வீட்டுல மனிதாபிமானம் இல்லாம போச்சா என்ன? நீயும் வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்த? என் எலும்பு ஒடிய வேலை செஞ்சுதான் நான் உங்களை எல்லாம் வளர்த்தேன்டா. நான் ஆரோக்கியமா இருந்த வரைக்கும் வேலை செய்யறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. பிரச்சனை இல்லைன்னா நீ எதுக்காக இப்படி நின்னு பேசிக்கிட்டு இருக்க? அத்தாடி, என்ன பார்த்து இப்படி முறைச்சால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ வெட்டின குழியில நீயே விழுந்துட்டமா. எல்லா பொறுப்பையும் சுமேஷ் கிட்டையும் அவன் பொண்டாட்டி கிட்டையும் ஒப்படைக்கும் போதே நீ யோசிச்சிருக்கணும். இப்ப அவதானே இந்த வீட்டுக்கு எஜமானி. ஆஷாவுக்கு அடிமையா என் பொண்டாட்டி வேலை செய்யறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். சொல்ல போனா என் பொண்டாட்டி தானே இங்க சீனியரு. அவளை தரக்குறைவா இங்க நடத்தவே கூடாது. இந்த அளவுக்கு பேசுற நீ இந்த வீட்டுக்காக நீ என்னடா பண்ண? அவ கொண்டு வந்த காசை வச்சுதான் ஜப்தி பண்றதை நிறுத்தணும். இப்ப அவ பணத்தால தான் நாம எல்லாரும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 3 லட்சம் ரூபாய்க்காக தான் இந்த ஊழியமெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அப்ப பேங்க்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொண்டு போய் கொடு. இங்க பாருமா, ஒரு 1/2 ஏக்கர் நிலத்தை வித்தா நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிருமா? புதையில காக்கிற பூதம் மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்காம வித்துட்டு கடன் அடைக்கலாம்ல. நமக்கு எதிராக மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ எதுவும் கோவப்படாத, அங்க என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னம்மா எதுவும் பேசாம இருக்க? என்ன நான் சொன்னது சரிதானே? உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விற்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நினைச்சேன். 2 பேர் வராங்க பாரு, இந்த வீட்டு ராணியும் மெய்க்காவலரும். நீ வா. சூப்பர்ரா, நீ தானே புண்ணியம் பண்ணிருக்க. என்ன புண்ணியம் பண்ண? அது நீ பண்ண எல்லாமே புண்ணியம் தானே. உங்களை யாரு இந்த வேலையை செய்ய சொன்னது? வெளியே வந்து பார்த்தாதானே இதெல்லாம் தெரியும். வெளியில எவ்வளவு குப்பை பிடிச்சு கிடக்குன்னு தெரியுமா? இதை துடைக்கணும்னு யாருக்குமே தோணவே இல்லையே. பாவம், கடைசியில் அம்மா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு இல்லைன்னா. நீங்க எதுக்குமா தொடச்சிட்டு இருக்கீங்க? அண்ணி வீட்ல இல்லையே என்ன? அவ என்ன இந்த வீட்டு வேலைக்காரி நினைச்சியா? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? வேலைக்காரியா இருந்தா மட்டும் தான் வேலையை செய்யணுமா என்ன? அண்ணன் இப்ப சொல்றதை வச்சு பார்த்தா அண்ணி வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னா நீங்க தான் இப்ப வேலைக்காரி. காலையிலேயே நீ இவளும் சேர்ந்து வெளியில போனீங்களே, போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு போறதுக்கு என்னன்னு கேக்குறேன். ஆஷாக்கு பயங்கரமான தலைவலி, எந்திரிச்ச உடனே வாந்தி எடுத்தா. அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனதா இப்ப பிரச்சனையா? சாதாரண வாந்தியா இல்ல ஏதாவது விசேஷமான வாந்தியா? விசேஷமா இருந்தா சொல்றோம். எங்க வாங்க. இந்த வேலையெல்லாம் அனில் அக்கா பண்ணிடுவாங்க. இங்க பாரு, என்னால இந்த வேலை பண்ண முடியாது. Dress மாத்திட்டு வந்து நீயே இந்த வேலைய பாரு. பண்ற. ஆனா இந்த வீட்டோட செலவை நீங்களும் மாமாவும் தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். செலவை பத்தி சொல்லி என்ன மிரட்ட நினைக்காத. தோட்டத்துல இருந்து வர லாபம்லாம் உங்களுக்கு தானே வருது. எங்களோட செலவை அந்த கணக்குல நீங்க வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி வாசல்ல நின்னு சண்டை போடாதீங்க. உங்க வீட்டுக்காரங்களோட அம்மா தானே இவ்வளவு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு நீங்க வீட்டு வேலை செய்ய வைக்காதீங்க. அதுக்கான ஆரோக்கியம் இவகிட்ட இல்ல. வேலை செய்யாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காதன்னு நீங்க தானே அத்தை சொல்லிருக்கீங்க. ஆமா மாமா, நீங்க இன்னில இருந்து அத்தைக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. பாலாக்காக்கு பண்ண டார்ச்சர்லாம் மறக்கலல்ல? இந்த உலகத்திலே இவங்கள மாதிரி யாரும் கேடு கெட்டவங்க இருக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கு சொன்னீங்கல்ல? ஆமாண்டி, நான் கேடு கெட்டவதான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடக்கிறவதான். எல்லாம் சரிதான். இப்ப வேற வழி இல்லாம தான் நான் உன் பேச்ச கட்டி நடந்துகிட்டு இருக்கேன். ஐயோ, நீங்க ஏன் பேச்ச கேக்குறீங்களா அத்தை? இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை, எனக்கு கவலையா இருக்கு. நீங்க எப்பவுமே ஒரு பொருளுக்கு மட்டும் தான் அடி பணிஞ்சிருக்கீங்க, பணம். நான் இங்க வரும்போது பணப்பெட்டி உங்க கையில இருந்துச்சு. அதனால உங்க பேச்ச இந்த வீட்ல எல்லாரும் கேட்டாங்க. இப்ப பணப்பெட்டி என் கையில இருக்கு. சொல் படி கேட்கணும். என் பேச்சு இல்ல, பண பேச்ச. இந்த வீட்டோட நிலைமையே அதானே. பணப்பெட்டிய சாவி கொத்த எப்பவும் ஒரே கையில இருக்காதுன்னு இப்ப உனக்கு புரிஞ்சிருச்சுல்லம்மா. இந்த வீட்டை அடக்கி ஆண்டுகிட்டு இருந்த இவளே இப்போ இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா மாறிட்டா. வேற ஒருத்தி இந்த வீட்டுக்கு வரும்போது நீயும் இந்த இடத்துக்கு வராம போயிட மாட்டம்மா. இப்ப நடக்கிற எதுவுமே நாங்க வேணும்னே பண்ணல மாமா, எல்லாம் தானா நடக்குது. இது என்னோட நேரம். என் நேரத்தை நான் யூஸ் பண்ணிக்கணும்ல.
இந்த வீட்ல என் பேச்ச கேட்காதவங்க எல்லாம் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது மாமா. கொஞ்சம் தலிக்கிறீங்களா? நான் உள்ள போறேன். கண்ணா நீ எங்கடா போற? இரு, உன்னோட அபிப்பிராயம் என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போ. என்ன அபிப்பிராயம்? இந்த வீட்டை ஜப்தி பண்ண வேண்டியது என் பொண்டாட்டி மூலமா அது இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவ என்ன சொன்னாலும் அதை எல்லாரும் நம்ம கேட்கலாம். அதானே சரி? உண்மைதானே? உண்மையிலேயே பொண்டாட்டி தாசன்னா அது இவன் தான். இங்க பாருங்க, இந்த வீட்டோட மூத்த மருமகன் நான் தான். நேத்து வீட்டுக்கு வந்தவ முன்னாடி என்னாலலாம் தலை குனிஞ்சு நிக்க முடியாது. நீ சண்டை போட்டு போயிடாதம்மா. நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். குடும்ப சொத்துல நமக்கான பங்கு வராம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அது வரைக்கும் நான் அவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அனிலா, எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. நிலுமா, நீ பொத்தி பொத்தி பாதுகாத்த இந்த குடும்பம் இப்படி ஆயிப்போச்சு ஜெகதம்பா. இதுக்கப்புறம் நம்ம மருமகள்களோட உதவியோட தான் சாப்பிடணுமா என்ன? இது போன வேலைக்கு நான் கொடுக்க வேண்டிய மீதி பணம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா கொடுக்க வேண்டியதை நான் கரெக்டா கொடுத்துருக்கேன். நான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். இல்லைன்னா இந்த பணத்தை எப்பயோ வாங்கியிருப்பேன். எனக்கு தெரியும். அதனால தானே உன்னை முழுசா நம்பி உன்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சேன். இது புது ஒர்க்குக்கான ஒரு அட்வான்ஸு. என்ன வேலை? ஒரு சாதாரணமான வேலை தான். ஒரு கை குழந்தைய நான் உன்கிட்ட கொடுக்க போறேன். அதை ஏதாவது ஒரு ரயில்வே ட்ராக்லயோ இல்லை எங்கேயாச்சும் ஆத்துலயோ திரும்பி வராத மாதிரி விட்டுட்டு வந்துடணும். யாரோட குழந்தை? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? வேலையை முடிச்சேன்னா 2 லட்ச ரூபா கூட தரேன். பழைய மாதிரி இல்லை, வேலையை முடிச்சதும் தரேன். என்ன சொல்ற? எப்போ பண்ணணும்? உன்னால முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரியே. இதுக்கப்புறம் இந்த வழியில பஸ் வராதும்மா. நீ எங்கம்மா போகணும்? கொஞ்சம் தூரமா போகணும். பொழுது விடிஞ்சாதாம்மா பஸ் வரும். நீ எங்க போகணும்னு சொல்லுமா, நான் உதவி பண்றேன். என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. அங்க வந்து இருந்துட்டு காலையில போமா. குழந்தையோட ராத்திரி இங்க இருக்கிறது நல்லா இருக்காதுமா. நான் ஒரு ஆட்டோவை கூப்பிடவா? என்னுடைய ஹஸ்பண்ட் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காரு. நான் அவருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ட்ரெயின்? காலையில ஒரு ட்ரெயின் நிற்கும், வேற எந்த ட்ரெயின் இந்த ஸ்டாப்ல நிக்காது. அப்படி இருக்கும்போது உங்க புருஷன் எந்த ட்ரெயின்ல வர்றாரு? யாருமே இல்லாத இடத்துல நீ ஒரு குழந்தையோட இருக்கும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு குழந்தை கையில இருக்கிறது நல்லதுதான். என் கூட வா, நான் காலையில கொண்டு வந்து விட்டுறேன். நீ என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் இங்க இருந்து சத்தம் போட்டேன்னா உன்னை ஆளுங்க அடிச்சு துவைச்சிருவாங்க. அது வேண்டான்னு மரியாதை இங்க இருந்து போயிடு. நீ இங்க என்ன சத்தம் போட்டாலும் ஒருத்தன் கூட வர மாட்டான். ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறத விட்டுட்டு வாடி என் கூட. பேக்க நான் எடுத்துக்கிறேன். அது தொடாது, விடு. யாருடா நீ? யாருடா நீ? இந்த பொண்ணு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நாய நீதானா? சொல்றல, அவன் ஒரு காம பிசாசுமா. ஒரு பொம்மைக்கு புடவை கட்டி வச்சிருந்தாலும் பாத்துக்கிட்டு இருப்பான். அவனை அடிக்கிறதுக்காக தான் நாங்க இத பத்திரமா வச்சிருக்கோம். வரட்டும், அவனை பாத்துக்கிறேன். அம்மா, நீ யாருமா? குழந்தைய வச்சு பிச்சை எடுக்க வந்திருக்கியா? கடந்த 1 வருஷமா இந்த செட்டு தான் எங்களோட வீடு.
உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. இந்த ஊருக்கு இப்பதான் நீ முதல்ல வந்திருக்கியா? குழந்தைய காட்டி பிச்சை எடுத்தா அதிகமா பணம் வரும் சொல்லி தானே குழந்தைய தூக்கிட்டு பிச்சை எடுக்க வந்திருக்க. நான் ஒன்னும் பிச்சை எடுக்கிறவ கிடையாதுங்க. அப்புறம் இந்த சமயத்துல இங்க எங்க வந்த? நான் சீக்கிரமாவே வந்துட்டேன். என் புருஷன் வெளியூர் போயிருக்காரு. அவரு இங்க வரதா தான் சொல்லிருக்காரு. கால் பண்றதுக்கும் என்கிட்ட போன் இல்ல. இந்நேரம் ஆகி அவர் வரவும் இல்ல. கேட்கவே கஷ்டமா இருக்குமா? அவன் கண்டிப்பா வந்துருவானா? இல்ல சில பேர் இப்படிதான் சொல்லி ஏமாத்திட்டு போறவங்களும் இருக்காங்க. சரிதானே தேவமா? நீ ஏதோ சொல்லி பயமுறுத்தாத சரஸ்வதி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.